மடானி அரசின் கொள்கைகள் வெற்றி அடைய ஆதரவளிப்பேர். குடிமக்களிடம் பிரதமர் வேண்டுகோள். நீர் விரயத்தை குறைக்க அரசு இலக்கு. பழைய குழாய்கள் கட்டம் கட்டமாக மாற்றப்படும். செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தும் முதல் செம்பனை ஆலை. தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கத்தின் மின்சாவி இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் சாதனை. வணக்கம், சலாம் மலேசிய மடானி. ஆர்த்தியம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக. உங்களுடன் நான் ஹரிஹரன் சண்முகநாதன். அரசு மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு ஆதரவளிப்பீர். அயல் நாடுகளில் வசிக்கும் மலேசியர்கள் உட்பட நாட்டு குடிமக்கள் அனைவருக்கும் பிரதமர் முன்வைத்திருக்கும் கோரிக்கை. மக்கள் நலன் பேணும் சிறந்த குழுவுடன் அரசு இயங்குவதாக டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் விவரித்தார். மடானி அரசாங்கம் மக்களுக்கு பலனளிக்கும் கொள்கைகளை செயல்படுத்துவதில் தீவிரம் காட்டுகிறது. குறிப்பாக மக்களின் வளப்பத்தை களவாடுவோர், ஊழல், முறைகேடு ஆகியவற்றில் ஒருபோதும் அரசு தயை காட்டாது என பிரதமர் வலியுறுத்தினார். பிரேசில் ரியோ டி ஜெனிரோவில் வாழும் 200க்கும் மேற்பட்ட மலேசியர்கள் மற்றும் மலேசிய தோழர்களுடன் நடைபெற்ற இரவு விருந்தில் அவர் உரையாற்றினார். அயல் நாடுகளுக்கு தொடர்ந்து மேற்கொள்ளும் பயணங்கள் நாட்டுக்கு பெரும் பலனை கொண்டு வந்துள்ளதாக அவர் கூறினார். தொடர்புடைய நாடுகளுடன் இருவழி உறவை வலுப்படுத்தி இருப்பதுடன் வர்த்தக ஒப்பந்தங்கள் நாட்டுக்கும் மக்களுக்கும் பலனளிப்பதாக நிதியமைச்சருமான டத்துஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். 680 கோடி ரிங்கிட் அடுத்த 3 முதல் 5 ஆண்டுகளில் பிரேசிலுக்கு ஏற்றுமதி செய்ய மலேசியாவுக்கு கிட்டியிருக்கும் வாய்ப்பின் மதிப்பு. அந்த தென் அமெரிக்க நாட்டுக்கு பிரதமர் மேற்கொண்டிருக்கும் முதல் அலுவல் பயணத்தின் பலன் அது. பிரேசிலில் வர்த்தக சங்கங்கள் உட்பட புகழ்பெற்ற 20 பெரு நிறுவனங்களின் தலைவர்களுடன் நடத்தப்பட்ட பேச்சுகளின் பயனாக இந்த ஏற்றுமதி வாய்ப்பு கிட்டியுள்ளது. எண்ணெய், எரிவாயு, செம்பனை எண்ணெய், விமான உபரி பாகங்கள், உணவு பானம், மின்கடத்தி ஆகிய பொருள்கள் ஏற்றுமதி செய்வதற்கான வாய்ப்பை கொண்டுள்ளன. மலேசியா பிரேசிலுக்கு இடையிலான வர்த்தக வாய்ப்புகளை அதிகரிக்கும் ஒத்துழைப்புகளை ஏற்படுத்திக் கொள்வதிலும் பிரதமரின் பயணம் வெற்றி கண்டுள்ளது. அவரின் இப்பயணத்தின் போது மின்கடத்தி தொழில்துறையில் 2 புரிந்துணர்வு உடன்படிக்கைகள் கையெழுத்திடப்பட்டன. 2030ஆம் ஆண்டு வாக்கில் நாட்டில் நீர் விரய விகிதத்தை 28.8 விழுக்காட்டுக்கு குறைக்க அரசாங்கம் இலக்கு. பழைய நீர் குழாய்களை கட்டம் கட்டமாகவும் தொடர்ச்சியாகவும் மாற்றும் திட்டத்தின் மூலம் இந்த இலக்கு எட்டப்படும் என துணை பிரதமர் டத்துஸ்ரீ ஃபடிலா யூசுப் தெரிவித்தார். நாடு முழுவதும் பழைய நீர் குழாய்களை மாற்றும் திட்டத்தில் பங்கேற்க தனியார் துறைகளை ஊக்குவிக்கும் புதிய அணுகுமுறையை அரசாங்கம் மேற்கொண்டுள்ளது. இத்திட்டத்தில் முதலீடு செய்வதற்கு தனியார் துறைகளை கவரும் பொருத்தமான வர்த்தக மாதிரி அடையாளம் காணப்பட்டு வருகிறது. பழைய நீர் குழாய்களை மாற்றும் திட்டத்தை விரைவுபடுத்த பொது தனியார் துறைகளின் ஒத்துழைப்பு அவசியம் என துணை பிரதமர் வலியுறுத்தினார். நீர் விரயத்தினால் ஆண்டுக்கு சுமார் 200 கோடி ரிங்கிட் இழப்பை நாடு எதிர்நோக்குகிறது. எனவே பாதிப்பை குறைக்க வருமானம் அற்ற நீர் விகித விவகாரத்துக்கு கவனம் செலுத்தப்படுவதாக எரிசக்தி நீர் உருமாற்ற அமைச்சருமான அவர் தெரிவித்தார். 2024 ஆசிய நீர் விரய மாநாட்டை தொடக்கி வைத்த பின்னர் டத்துஸ்ரீ ஃபடிலா ஊடகத்தாரிடம் பேசினார். நாடு முழுவதும் நீர் விரய சிக்கலுக்கு தீர்வு காண 13வது மலேசிய திட்டத்தின் கீழ் 250 கோடி ரிங்கிட் ஒதுக்கப்பட்டிருப்பதாக துணை பிரதமர் தெரிவித்தார். பழைய நீர் குழாய்களை மாற்றுவது, நீர் விநியோக வசதிகளை மேம்படுத்துவது உள்ளிட்ட திட்டத்துக்கு அந்த நிதி செலவிடப்படும். இவ்வாண்டு வருமானமற்ற நீர் விகிதம் 34.6 விழுக்காடாக உள்ளது. 2030ஆம் ஆண்டுக்குள் அதனை 28.8 விழுக்காடாக குறைக்க திட்டமிடப்பட்டிருப்பதாக டத்துஸ்ரீ ஃபடிலா குறிப்பிட்டார். செயற்கை நுண்ணறிவு AI, இணையத்தால் இணைந்தவை IoT ஆகியவற்றின் வாயிலாக மலேசியா பெரும் பயன் அடைய முடியும். நெஃப்கோ உள்ளிட்ட ஐக்கிய அரபு சிற்றரசின் நிறுவனங்கள் அவற்றை முன்னிலைப்படுத்துவதை துணை பிரதமர் டத்துஸ்ரீ டாக்டர் அஹமத் ஜாயிட் ஹமிடி சுட்டினார். தேசிய பேரிடர் மேலாண்மையை வலுப்படுத்தவும் நடப்பு சவால்களை எதிர்கொள்வதில் ஆற்றலை அதிகரிக்கவும் இத்தகைய தொழில்நுட்பங்கள் உதவும்.
உயிர், பொருள், சுற்றுச்சூழல் ஆகியவற்றை பாதுகாக்கும் நாட்டின் இலக்குக்கு ஏற்ப நெஃப்கோவின் நிபுணத்துவமும் கடப்பாடும் இருப்பதாக துணை பிரதமர் விவரித்தார். நவீன தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்வதும் அறிவாற்றலை பரிமாறிக்கொள்வதும் மிக அவசியம் என அவர் வலியுறுத்தினார். ஐக்கிய அரபு சிற்றரசுக்கு பயணம் மேற்கொண்டிருக்கும் டத்துஸ்ரீ டாக்டர் அஹமத் ஜாஹித் நெஃப்கோ அலுவலகத்துக்கும் ஆலைக்கும் சென்றார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் உலகின் முதல் செம்பனை பதனிடு ஆலை பேரா கோலகங்சாரில் இன்று திறப்பு விழா கண்டது. தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கம் அந்த பெருமையை தட்டிச் சென்றது. இதன் வழி அந்நிய தொழிலாளரை சார்ந்திருப்பதை 30 முதல் 35 விழுக்காடு குறைக்க வியலும் என தோட்ட மூலப்பொருள் அமைச்சர் டத்துஸ்ரீ ஜோஹாரி அப்துல் கானி தெரிவித்தார். தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கத்தின் மின்சாவி இண்டஸ்ட்ரீஸ் செம்பனை ஆலையில் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செம்பனை எண்ணெய் உற்பத்தி செய்யப்படுகிறது. செயற்கை நுண்ணறிவுடன் ஏனைய நவீன உபகரணங்களும் அந்த ஆலையில் பயன்படுத்தப்படுகின்றன. மலேசியாவில் 446 செம்பனை ஆலைகள் இருக்கும் வேளை AI உட்பட பல நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தும் முதலாவது ஆலை இது. அவ்வகையில் ஏனைய ஆலைகளும் இதனை முன்மாதிரியாக கொள்ள வேண்டும் என அமைச்சர் கேட்டுக்கொண்டார். அந்நிய தொழிலாளர் பயன்பாட்டை குறைக்கும் நிலையில் உள்நாட்டு தொழில்நுட்ப நிபுணத்துவத்துக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் இந்த ஆலை இயங்குகிறது என ஊடகத்தார் சந்திப்பில் டத்துஸ்ரீ ஜோஹாரி குறிப்பிட்டார். தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கத்தின் நிர்வாக இயக்குனரும் மின்சாவி இண்டஸ்ட்ரீஸ் இயக்குனருமான டத்தோ பா சகாதேவன், டத்தோ கிளி ரத்னராஜ், AI ரே நிறுவன தோற்றுநரும் தலைமை நிர்வாக அதிகாரியுமான சுரேந்திரன் குருநாதன் ஆகியோரும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். உணவுகளின் விலை உயர்த்தப்படாது, அந்த கடப்பாட்டை மறு உறுதிப்படுத்தியது ஜொஹோர் மாநில இந்தியர் முஸ்லிம் உணவக உரிமையாளர் சங்கம். இந்த மாதம் 14ஆம் நாள் நடத்தப்பட்ட சந்திப்பில் அவர்கள் அந்த உத்தரவாதத்தை அளித்ததாக உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சர் டத்தோ அர்மிசான் முகமது அலி தெரிவித்தார். 2011 விலை கட்டுப்பாடு மற்றும் கொள்ளை லாப தடுப்பு சட்டத்தின் கீழ் அந்த சங்கத்துக்கு அறிக்கை விடப்பட்டதை தொடர்ந்து அவர்கள் அந்த உறுதியை வழங்கினர். குறைந்தபட்ச ஊதியம், அரசு ஊழியர்களின் ஊதிய உயர்வு போன்ற அரசின் அறிவிப்பை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு உணவுப் பொருட்களின் விலையை உணவக நடத்துனர்கள் உயர்த்தக்கூடாது என அமைச்சர் மீண்டும் வலியுறுத்தினார். நிர்வாக செலவுகள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக ஜோஹூரில் ஏறக்குறைய 300க்கும் மேற்பட்ட இந்தியர் முஸ்லிம் உணவக உரிமையாளர்கள் புகார் அளித்ததாகவும் இதனால் அடுத்த ஆண்டு தொடங்கி உணவு விலை 5 விழுக்காடு அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் உள்நாட்டு ஊடகம் நேற்று செய்தி வெளியிட்டிருந்தது. கோலோக் ஆற்றை கடந்து தாய்லாந்திலிருந்து மலேசியாவுக்குள் நுழைந்து ஒவ்வொரு நாளும் மாணவர்கள் பயில்கிறார்களா? இது குறித்த ஊடக தகவல் பற்றி விசாரணை நடத்தப்படும் என கல்வி அமைச்சர் ஃபர்டினா சிடேக் உறுதியளித்துள்ளார். அவர்கள் மலேசிய குடிமக்களாக இருப்பின் இத்தகைய சூழல் நீடிக்கக்கூடாது. மலேசியர்கள் கல்வி வசதி பெற பல்வேறு வசதிகளை அரசு ஏற்பாடு செய்திருப்பதை அமைச்சர் சுட்டினார். ஆற்றை கடப்பதில் ஆபத்து இல்லை என்றாலும் மலேசியர்கள் உரிய கல்வி வசதி பெற வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். அதேவேளை அவர்கள் தாய்லாந்து குடிமக்களாக இருப்பின் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். புத்தக கடையை திறந்து வைத்த பின் ஃபர்லினா செய்தியாளர்களிடம் பேசினார். மலேசியாவில் கல்வி பயில தாய்லாந்தைச் சேர்ந்த சுமார் 500 மாணாக்கர் ஒவ்வொரு நாளும் கள்ளத்தோணி வாயிலாக கோலோக் ஆற்றை கடந்து வருவதாக உள்நாட்டு நாளிதழ் ஒன்று இன்று செய்தி வெளியிட்டுள்ளது. உயர்கல்வி அமைச்சு ஏற்பாட்டிலான ஃபெஸ்டிவல் ஐடியா புத்ராஜயாவில் 2000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் முன்வைக்கப்படுகின்றன. இம்மாதம் 27ஆம் தேதி தொடங்கி 3 நாட்களுக்கு புத்ராஜயா அனைத்துலக மாநாட்டு மையத்தில் அந்த விழா நடைபெறவிருக்கிறது. மை ஃபியூச்சர் ஜாப்ஸ் ஒத்துழைப்புடன் இந்த மடானி வேலை வாய்ப்பு பெருவிழா நடைபெறவிருக்கிறது. பல்வேறு தொழில்துறைகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் இதில் பங்கேற்கின்றன. தகுதியானவர்களுக்கு உடனடி நேர்முக தேர்வும் நடத்தப்படும். எனவே வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பம் செய்வோர் சுய குறிப்பேடு, கல்விச் சான்றிதழ்கள், ஆவணங்கள் ஆகியவற்றை உடன் கொண்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். முன்னதாக திரையில் தெரியும் அகப்பக்கத்தில் பதிந்து கொள்ள வேண்டும். இறுதியாண்டில் பயிலும் உயர்கல்வி மாணவர்களுக்கும் வேலை தேடுவோருக்கும் இது நன்மை பயக்கும். சட்டத்துறை முன்னாள் தலைவர் தான்ஸ்ரீ டோமி தோமஸுக்கு எதிராக டத்துஸ்ரீ நஜீப் ரசாக் தொடுத்த 19 லட்சம் ரிங்கிட் மான நட்ட வழக்கு அதன் மேல்முறையீட்டை செவிமடுப்பதில் இருந்து மேலும் ஒரு நீதிபதி விலகிக் கொண்டார்.
அந்த மேல்முறையீட்டு வழக்கிலிருந்து விலகிக் கொள்வதாக நீதிபதி டத்தோ ஃபைசா ஜமாலுddin அறிவித்தார். அவரின் கணவர் 1MDB தொடர்புடைய நிறுவனத்தில் இதற்கு முன் வேலை செய்திருப்பதால் இந்த முடிவை எடுத்ததாக செவிமடுப்பின் போது தெரிவித்தார். நீதியை நிலைநாட்டும் பொருட்டு இந்த செவிமடுப்பில் பங்கேற்காதது நல்லது என தாம் கருதுவதாகவும் டத்தோ ஃபைசா குறிப்பிட்டார். அவரின் அறிவிப்பை தொடர்ந்து அந்த வழக்கை டிசம்பர் 3ஆம் நாள் செவிமடுக்க முறையீட்டு நீதிமன்றம் முடிவெடுத்துள்ளது. பினாங்கு ஜார்ஜ்டவுனில் 2ஆம் படிவ மாணவி 8வது மாடியிலிருந்து விழுந்து உயிரிழந்தார். அந்த சம்பவத்தில் குற்றப்பின்னணி இல்லை என்பது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்தது. நேற்று மாலை 5:57 மணிக்கு இது தொடர்பான தகவலை பெற்றதாக திமோர் லாவோட் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP அப்துல் ரோசா முகமட் தெரிவித்தார். இந்த இழப்பு திடீர் மரணமாக வகைப்படுத்தப்படுவதாக அவர் கூறினார். அதேவேளை போலீஸ் விசாரணைக்கு இடையூறு ஏற்படுத்தும் ஆருடங்களை மக்கள் ஏற்படுத்த வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகின்றனர். அதோடு சம்பவம் தொடர்பான காணொளி அல்லது புகைப்படங்களையும் பகிர வேண்டாம் என ACP அப்துல் ரோசா பொதுமக்களை எச்சரித்தார். மலேசியா சிங்கப்பூர் எல்லையில் QR முறையை பயன்படுத்த உபகரணங்களை கொள்முதல் செய்யும் நடைமுறை இந்த நிதியாண்டின் இறுதியில் முடிவு செய்யப்படும். அந்த குறியீட்டு முறை மற்ற வாகனங்களுக்கும் விரிவுபடுத்தப்படும். அது குறித்து நேற்று நடைபெற்ற சிறப்பு பணிக்குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டதாக உள்துறை அமைச்சர் டத்தோ ஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியான் இஸ்மாயில் தெரிவித்தார். ஜொஹூர் பாலத்திலும் சிங்கை மலேசிய எல்லையில் நிலவும் போக்குவரத்து நெரிசலை களையும் பொருட்டு QR குறியீட்டு முறை நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. அதன் மூலம் எல்லையை கடக்கும் பொது பேருந்து பயணிகளும் மோட்டார் சைக்கிள் ஓட்டிகளும் கடப்பிதழில் முத்திரையை பெற காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. குறியீட்டு முறையில் பயணிகள் தரவுகள் அடங்கியிருப்பதால் அவர்கள் அதனை பயன்படுத்தி எல்லையை கடக்கலாம். இவ்வாண்டு ஜூன் 1ஆம் தேதி தொடங்கி இம்மாதம் 30ஆம் நாள் வரை அந்த நடைமுறை நடப்பில் இருக்கும். நவம்பர் 30ஆம் தேதிக்கு பிறகு தொடர்புடைய QR தொழில்நுட்ப உபகரணங்களை கொள்முதல் செய்ய சரியான குத்தகையாளர்கள் நியமிக்கப்படுவர். அதற்காக 2 கோடி ரிங்கிட் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. நாட்டின் எல்லை நுழைவாயில்களில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை களைய முன்னெடுக்கப்பட்ட 52 முனைப்புகளில் அதுவும் ஒன்று. 43 கோடியே 20 லட்சம் ரிங்கிட் ஃபேஸ்புக் சமூக ஊடகத்தில் இணைய மோசடி காரணமாக கடந்த ஆண்டு மலேசியர்கள் பறிகொடுத்த தொகை. அந்த திடுக்கிடும் தகவலை வர்த்தக குற்றப்புலனாய்வுத்துறை வெளியிட்டிருப்பதாக தொடர்பு அமைச்சர் ஃபமி ஃபட்சில் தெரிவித்தார். அதேவேளை சிறாரை உட்படுத்திய இணைய பாலியல் வன்கொடுமைகளும் குற்ற செயல்களும் கடந்த ஆண்டு 525ஆக அதிகரித்துள்ளது. அதனை உடனடியாக ஒடுக்க தொடர்பு அமைச்சு நடவடிக்கை எடுத்திருப்பதை ஃபாஹ்மி அவையில் சுட்டினார். அந்த முனைப்பின் ஓர் அங்கமாக இம்மாதம் 1ஆம் தேதி வரை இணையத்திலிருந்து சிறார் பாலியல் வன்கொடுமைகள் தொடர்பாக 815 உள்ளீடுகளை நீக்க அமைச்சு சம்பந்தப்பட்ட சமூக ஊடகங்களுக்கு கோரிக்கை விடுத்துள்ளது. அதோடு இம்மாத தொடக்கத்திலிருந்து இணைய வன்பகடிகளின் புகார்களும் குறைந்துள்ளன. தினசரி 27க்கும் கூடுதலாக பதிவான சம்பவங்கள் இப்போது 10க்கு சரிந்துள்ளன. இணைய வன்பகடிகளையும் ஒடுக்கும் முனைப்புகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என ஃபாஹ்மி குறிப்பிட்டார். தேசிய குடியானவர் அமைப்பு நாஃபாஸின் ஆளுகை மற்றும் நிர்வாகத்தில் முழுமையான சீர்திருத்தங்கள் வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சு இந்த நடவடிக்கையை மேற்கொள்ளவிருப்பதை அமைச்சர் டத்தோ ஸ்ரீ முகமது சாபு உறுதிப்படுத்தினார். சிறப்பு கண்காணிப்பு குழு அறிக்கையின் அடிப்படையில் நாஃபாஸின் ஆளுமையை வலுப்படுத்தும் திட்டங்கள் மேற்கொள்ளப்படும். இவ்வாண்டு பிப்ரவரி 7ஆம் தேதி முதல் கடந்த அக்டோபர் 31ஆம் தேதி வரையில் அக்குழு கண்காணிப்பு பணியை மேற்கொண்டது. அதன் அடிப்படையில் சில புதிய வியூகங்களும் இலக்குகளும் வரையறுக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். நாஃபாஸுக்கு புத்துயிர் அளிப்பதுடன் அது தோற்றுவிக்கப்பட்டதன் அடிப்படை நோக்கத்திற்கு ஏற்ப செயல்படுவதை உறுதி செய்ய இம்முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது. கடந்த ஆண்டு நவம்பர் 1ஆம் தேதி நாஃபாஸின் செயல்பாடுகள் தற்காலிகமாக முடக்கப்பட்டன. அது முதல் தோட்ட குடியானர் பதிவுத்துறை கண்காணிப்பு, நிர்வாகம், செயல்பாடு, நடைமுறை ஆகிய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டதாக டத்தோ ஸ்ரீ முகமது சாபு விவரித்தார். பட்டதாரிகளுக்கான பயிற்சி காலத்தை நீட்டிக்கும் பரிந்துரை. அதன் தொடர்பில் மனிதவள அமைச்சு, உயர்கல்வி அமைச்சு, பல்வேறு பல்கலைக்கழக தரப்புகள் ஆகியவை கலந்துரையாடுகின்றன. பட்டதாரிகளின் திறமையை பட்டை தீட்டும் அணுகுமுறையும் வியூகங்களும் அதில் முக்கியமாக பேசப்படுவதாக மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம் சி கியோங் தெரிவித்தார்.
பட்டதாரிகளின் திறமையை பட்டை தீட்டுவதன் வாயிலாக பட்டதாரிகள் வேலை சூழலில் நுழையும் வாய்ப்பை அதிகரிக்க முடியும் என அமைச்சர் நம்புகிறார். நடைமுறை பயிற்சி காலத்தை கடந்த பட்டதாரிகளில் 40 விழுக்காட்டினருக்கு வேலை கிடைத்திருப்பதை அவர் சுட்டினார். பயிற்சி காலத்தை கடந்த நிறுவனங்களிலேயே அவர்கள் வேலை பார்க்கின்றனர். சுங்கைப்பட்டாணி உறுப்பினர் டாக்டர் முகமது தௌஃபிக் ஜொஹாரி முன்வைத்த துணை கேள்விக்கு பதிலளிக்கையில் ஸ்டீவன் சிம் இவ்விவரங்களை வெளியிட்டார். திறன் சார்ந்த முழுமை பெறாத ஆள்பல தேவை 2024 3ஆம் காலாண்டில் 36.8 விழுக்காட்டு வரையில் குறைவு கண்டது. 2023ஆம் காலாண்டில் அவ்வெண்ணிக்கை 37.3 விழுக்காடாக இருந்ததை ஸ்டீவன் சிம் அவையில் சுட்டினார். மலேசிய புள்ளியியல் துறை வெளியிட்ட ஆள்பல ஆய்வறிக்கை அவ்விவரங்களை குறிப்பிட்டுள்ளது. முந்தைய காலாண்டை காட்டிலும் 2024 3ஆம் காலாண்டில் முழுமை பெறாத ஆள்பலம் 10,000 பேராக மட்டும் அதிகரித்தது என அமைச்சர் வலியுறுத்தினார். அந்த சிக்கலை களைய அரசு சில முனைப்புகளை கையாளவிருப்பதாக ஸ்டீவன் சிம் குறிப்பிட்டார். கனவுந்து அனுமதியை பெறுவதற்கான மித்ராவின் உதவி திட்டம் B40, M40 பிரிவுகளை சார்ந்த மலேசிய இந்தியர்கள் அதற்கு விண்ணப்பிக்க வரவேற்கப்படுகின்றனர். B40 பிரிவை சார்ந்தோருக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். தகுதி வாய்ந்த D பிரிவு வாகனம் ஓட்டும் அனுமதியை ஓராண்டுக்கும் மேலாக வைத்திருக்க வேண்டும். 21 வயதுக்கும் மேற்பட்டோராக இருத்தல் அவசியம். ஜேபிஜே மற்றும் போலீசாரால் கருப்பு பட்டியலிடப்பட்டிருக்க கூடாது. நிபந்தனைகளை பூர்த்தி செய்யும் 650 பேருக்கு மட்டுமே வாய்ப்புகள் நல்கப்படும். மணமேடை ஏறிய அரவிந்த் அப்பளசாமிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார் துணை பிரதமர் டத்துஸ்ரீ டாக்டர் அஹமத் ஜாயிட் ஹமிடி. துணை பிரதமரின் இந்தியர் நலன்சார் சிறப்பு அதிகாரியான அவர் கெடா சுங்கைப்பட்டாணியைச் சேர்ந்த ரஞ்சிதா முனுசாமியை கரம் பிடித்தார். அந்த தம்பதியினரின் திருமண வைபவம் டத்தோஸ்ரீ டாக்டர் அஹமத் ஜாஹித் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும் பாகான் டத்தோ அம்னோ வளாகத்தில் உள்ள பர்டானா மண்டபத்தில் இனிதே அரங்கேறியது. துணை பிரதமர் அலுவல் பயணம் காரணமாக வெளிநாட்டில் இருப்பதால் அதில் கலந்து கொள்ள இயலவில்லை. இல்லறம் நல்லறமாக தொடர அவர்கள் இருவருக்கும் துணை பிரதமர் அங்கிருந்து ஆசி வழங்கினார். அதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மாய்கா தேசிய தலைவர் தான் ஸ்ரீ SA விக்னேஸ்வரன் மணமக்களை வாழ்த்தினார். ஓராண்டுக்கும் மேலாக துணை பிரதமரின் சிறப்பு அதிகாரியாக இருக்கும் அரவிந்த் இந்தியர் சார்ந்த சிக்கல்களை டத்துஸ்ரீ டாக்டர் அஹமத் ஜாஹிட்டின் கவனத்திற்கு கொண்டு செல்வதோடு உரிய தீர்வுகளையும் காண்கிறார். பற்றி என் ஃப்ரெண்ட் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அந்த இதை அனுப்பி விட்டாங்க. இந்த கோர்சஸ் வழியாக நான் ரொம்ப நல்லா கற்றுக்கிட்டேன். நான் ஏற்கனவே பேபி குளிப்பாட்டுவேன், ஆனால் ப்ராப்பர்வே இல்லை. இப்போ டீச்சர்கிட்ட நான் ப்ராப்பர்வேயாக கற்றுக்கிட்டு இது பண்ணியிருக்கேன். இதோட பெனிஃபிட் ரொம்ப நல்லா இருக்குது. அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் யுக்ரைன் போரை மேலும் தீவிரப்படுத்தியிருப்பதாக ரஷ்யா சாடியுள்ளது. அமெரிக்காவின் நீண்ட தூரம் பாயக்கூடிய ஏவுகணைகளை கொண்டு ரஷ்ய நிலைகள் மீது நடத்தப்படும் தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என மாஸ்கோ சூளுரைத்துள்ளது. ரஷ்யாவில் ராணுவ இலக்குகளுக்கு எதிராக அமெரிக்க ஏவுகணைகளை பயன்படுத்த கீவுக்கு அனுமதி கிடைத்துள்ளது. 2022ஆம் ஆண்டு பிப்ரவரியில் ரஷ்யா யுக்ரைனுக்கு எதிராக போர் தொடங்கியது. அது முதல் அந்நாட்டு ராணுவம் எதிர்நோக்கி வரும் கடும் நெருக்குதல்களில் ஒன்றாக இது கருதப்படுகிறது. நீண்ட தூரம் பாயக்கூடிய ஏவுகணைகளை பயன்படுத்த கிடைத்திருக்கும் அனுமதி போர்க்களத்தில் மிக சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என யுக்ரேனிய வெளியுறவு அமைச்சர் ஆண்ட்ரி சிபிகா குறிப்பிட்டார். பருவநிலை மாற்றத்தை கையாள்வதற்கான நிதி அதிகரிக்கப்பட வேண்டும். இயற்கை பேரிடர்களினால் கடும் பாதிப்புக்குள்ளாகும் நாடுகளுக்கு ஆதரவளிக்க அது அவசியம். அண்மைய மாதங்களாக தொடர் சூறாவளிகளினால் பேரழிவை சந்திக்கும் பிலிப்பீன்ஸ் இவ்வாறு வலியுறுத்தியுள்ளது. அசர்பைஜான் பாக்குவில் 29வது ஐநா பருவநிலை மாற்றம் மீதான மாநாடு 2வது வாரமாக தொடர்கிறது. 2025 உலக நிதி கடப்பாட்டுக்கு பிந்திய அறிக்கை தொடர்பிலான பேச்சுகளுக்கு பிலிப்பீன்ஸ் நிதி துணை அமைச்சர் மரியா லுவால்ஹத்தி டோரோதான் தியோசெகோ தலைமையேற்றுள்ளார்.
பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்ள, தடுக்க, சமாளிக்க தேவையான நடவடிக்கைகளை வரையறுக்கும் இலக்கை இந்த புதிய கூட்டு முயற்சி கொண்டுள்ளது. பேரழிவுகளை கொண்டு வரும் சூறாவளிகளினால் பாதிக்கப்படும் நாடுகளுக்கு உதவ நிதி அதிகரிக்கப்பட வேண்டும் என்பதுடன் நிலையான, துணிச்சலான நடவடிக்கைகள் அவசியம் என பிலிப்பீன்ஸ் வலியுறுத்துவதாக ஜோசேகோ கூறினார். இதனிடையே பிலிப்பீன்ஸை கடந்த வாரம் தாக்கிய மான்யி சூறாவளிக்கு பலியானோர் எண்ணிக்கை 8ஆக அதிகரித்துள்ளது. மேலும் 3 காயத்துக்கு இலக்காகினர். அந்த பகுதியில் வெள்ளம், நிலச்சரிவு ஏற்பட்டு குடியிருப்புகள், பயிர்கள், கால்நடைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. மின் கம்பங்கள் சேதமடைந்துள்ளதால் சில மாதங்களுக்கு மின்தடை நீடிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கூடிய விரைவில் உதவிகள் விநியோகிக்கப்படுவதோடு மீட்பு பணிகள் தீவிரப்படுத்தப்படும் என அதிபர் பெர்டினண்ட் ஆர் மார்கோஸ் உறுதியளித்தார். அந்த தென்கிழக்காசிய நாட்டில் அண்மைய வாரங்களில் வீசிய 5 பலத்த புயல்களில் சிக்கி 163 பேர் பலியானார்கள். ஃபேஸ்புக் தாய் நிறுவனமான மேத்தா மீது இந்தியா $2,54,00,000 அமெரிக்க டாலர் மதிப்பிலான தண்டத்தை விதித்துள்ளது. வாட்ஸ்அப் செயலி வாயிலாக சேகரிக்கப்படும் தரவுகளை தனக்கு சொந்தமான மற்ற சமூக தளங்களுக்கு மேத்தா பகிர்ந்தது. அதோடு முறையற்ற வணிக நடைமுறைகள் காரணமாகவும் அந்த பெருநிறுவனத்திற்கு எதிராக இந்திய போட்டியாற்றல் ஆணையம் அந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. உலக முன்னணி தொழில்நுட்ப நிறுவனமான மேத்தா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் முதலிய முதன்மை செயலிகளை இயக்கி வருகிறது. பயனர்களின் வசதிகளுக்கு ஏற்றவாறு வாட்ஸ்அப் குறுஞ்செய்தி செயலி அவ்வப்போது புதிய அம்சங்களை அதில் அறிமுகப்படுத்தி வந்தது. இந்நிலையில் 2021ஆம் ஆண்டு அந்த செயலி அதன் தனி உரிமை கொள்கையில் சில மாற்றங்களை கொண்டு வந்தது. கொள்கையில் ஏற்படுத்தப்பட்ட புதிய மாற்றத்தால் வாட்ஸ்அப் பயனர்களிடமிருந்து சேகரிக்கப்படும் தகவல்கள் மேத்தாவின் மற்ற சமூக ஊடகங்களுக்கு வழங்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. மேலும் சில நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே வாட்ஸ்அப் செயலியை தொடர்ந்து பயன்படுத்த முடியும் என குறிப்பிட்டுள்ளது. அதில் சில தகவல்களை ஃபேஸ்புக்கில் கட்டாயமாக பகிர்வதும் அடங்கும். 2021க்கு முன்னர் அது ஒரு தேர்வாக மட்டுமே இருந்துள்ளது. பயனர்களின் தனி உரிமையை மீறும் வகையிலும் அவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்தும் கோணத்திலும் மேத்தாவின் நிபந்தனைகள் இடம்பெற்றதை தொடர்ந்து அது குறித்து இந்திய போட்டியாற்றல் ஆணையத்திற்கு புகார்கள் கிடைக்கப்பெற்றன. விசாரணையில் வாட்ஸ்அப் செயலியில் இருந்து பயனர்களின் தகவல் பகிரப்படுவது உறுதிப்படுத்தப்பட்டதை அடுத்து மேத்தாவிற்கு 213 கோடி ரூபாய் தண்டம் விதிக்கப்பட்டுள்ளது. இந்திய தலைநகர் புதுடெல்லியில் காற்று மாசு கடுமையாக மோசமடைந்துள்ளது. பனிப்பொழிவு அதிகமாகி காற்று அழுத்தம் குறைவாக உள்ளதால் அடர்ந்த புகைமூட்டம் நிலவுகிறது. அது மக்களுக்கு மூச்சுக்கோளாறு ஏற்படுத்தும் என்பதால் சுகாதார அவசர நிலையை அறிவிக்குமாறு டெல்லி முதல்வர் அதிஷி மர்லேனா வலியுறுத்தியுள்ளார். அடர்த்தியான புகைமூட்டம் காரணமாக பார்க்கும் தூரம் 100 மீட்டருக்கும் குறைவாக உள்ளது. அதோடு டெல்லியின் IQA காற்றுத்தர குறியீடு 1081ஆக மிக கடுமையான நிலையில் அதிகரித்துள்ளது. அண்டை மாநிலங்களான பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் வேளாண் கழிவுகள் எரியூட்டப்படுவது வளிமாசு மோசமடைய முதன்மை காரணமாக உள்ளது. இந்நிலையில் மூச்சு திணறல், கண் எரிச்சல், தொண்டை வலி, சளி, இருமல், தசைவலி முதலிய தூய்மை கேட்டுடன் தொடர்புடைய உடல் உபாதைகளுக்கு தொடர்ந்து இலக்காகி வருவதாக புதுடெல்லி வாசிகள் கலக்கம் தெரிவித்து வருகின்றனர். அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் பொருட்டு புதுடெல்லியில் உள்ள மருத்துவமனைகள் சிறப்பு பிரிவுகளை ஏற்படுத்தியுள்ளன. காற்று மாசால் தாஜ்மஹாலும் அடையாளம் மாறி கரும் போர்வை போர்த்தியது போல் காட்சியளிக்கிறது. சண்டையிட்டுக் கொண்டதன் விளைவு ஆரிஃப் ஐமானும் டோமி மாவாட்டும் 3 ஆட்டங்களில் விளையாட தடை விதிக்கப்படுகிறது. மலேசிய காற்பந்து சங்கம் FAM வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் அவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜோஹோர் டாருல் தாசிம் JDT-ஐ சார்ந்த ஆரிஃப் ஐமானும் பேரா FC வீரர் டோமி மாவாட்டும் இம்மாதம் 10ஆம் தேதி நடைபெற்ற சூப்பர் லீக் ஆட்டம் ஒன்றில் சண்டையிட்டுக் கொண்டனர். அவர்கள் இருவரும் FAM-இன் கட்டொழுங்கு கோட்பாட்டின் பிரிவு 59ஐ மீறியுள்ளனர்.
அவர்களின் அச்செயல் ஆட்டம் நியாயமாக தொடர இடையூறாக இருந்ததாக மலேசிய காற்பந்து சங்கம் குறிப்பிட்டுள்ளது. அந்த தவற்றை மீண்டும் தொடரினால் அவர்கள் கடும் தண்டனையை எதிர்நோக்க வேண்டி வரும் என FAM கட்டொழுங்கு பணிக்குழு தலைவர் டாக்டர் பல்ஜித் சிங் சித்து எச்சரித்தார். தற்போது விதிக்கப்பட்டிருக்கும் தண்டனையை எதிர்த்து அவர்கள் முறையீடு செய்யலாம் என்றும் டாக்டர் பல்ஜித் சிங் குறிப்பிட்டார். ஐரோப்பிய நாடுகள் லீக் கிண்ண போட்டியின் காலிறுதிக்குள் குரோஷியா நுழைந்திருக்கிறது. அந்த சுற்றுக்கு ஏற்கனவே முன்னேறிவிட்ட போர்த்துகலுடன் அது முன்னதாக தலா ஒரு கோலில் சமம் கண்டது. அவ்விரு அணிகளும் களம் கண்ட A1 பிரிவு ஆட்டம் இன்று அதிகாலையில் குரோஷியா அரங்கில் நடைபெற்றது. போர்த்துகலை ஜோவா பிலிக்ஸ் 33ஆம் நிமிடத்தில் முன்னணி வகிக்க செய்தார். 65ஆம் நிமிடத்தில் யோஸ்கோ குவாடியோல் வாயிலாக ஆட்டத்தை சமப்படுத்தியது குரோஷியா. அந்த ஆட்ட முடிவை தொடர்ந்து குழு நிலையில் போர்த்துகல் 14 புள்ளிகளுடன் முதலிடத்தையும் 6 புள்ளிகள் குறைவாக குரோஷியா அதற்கடுத்த நிலையிலும் உள்ளன. இனவாதமாக பேசியதன் எதிரொலி 7 உள்ளூர் ஆட்டங்களில் விளையாடுவதற்கான தடையை எதிர்நோக்கியுள்ளார் டோட்டனமின் ரோட்ரிகோ பென்தன்கோர். அந்த மத்திய திடல் வீரர் சக ஆட்டக்காரர் சான் ஹியூங் மின்னை தொலைக்காட்சி நேர்காணலில் இனவாதமாக பேசிய குற்றம் மெய்ப்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அந்த தடையை அறிவித்துள்ளது இங்கிலீஷ் காற்பந்து சங்கம். அந்த உருகுவே வீரருக்கு 1 லட்சம் பவுண்ட் தண்டமும் விதிக்கப்பட்டது. அவ்வாறு பேசியதற்காக 27 வயது பென்தன்கோர் இதற்கு முன்னர் தென்கொரிய நட்சத்திரமுமான சோனிடம் மன்னிப்பு கேட்டிருந்தார். தென் அமெரிக்க மண்டலத்திற்கான 2026 உலக கிண்ண தகுதிச் சுற்று காற்பந்தாட்டம். உருகுவேவுக்கு எதிரான ஆட்டத்தில் வெற்றியை எதிர்பார்க்கிறது பிரேசில். அவ்விரு அணிகளும் சந்தித்துக் கொள்ளும் ஆட்டம் நாளை காலை 8:45 மணி வாக்கில் தொடங்குகிறது. இதுவரையில் களம் கண்ட 11 ஆட்டங்களில் 5இல் மட்டுமே பிரேசில் வாகை சூடியுள்ளது. 17 புள்ளிகளை சேகரித்திருக்கும் அவ்வணி 10 நாடுகள் அடங்கிய பட்டியலில் 4ஆம் நிலையில் இருக்கிறது. உலக கிண்ணத்தை 5 முறை கைப்பற்றியிருக்கும் அந்நாடு பட்டியலில் முதலிடத்தில் இருக்கும் அர்ஜென்டினாவுடன் ஒப்பிடுகையில் 5 புள்ளிகள் குறைவாக உள்ளது. அதில் முதல் 6 நிலைகளை பிடிக்கும் அணிகள் மட்டுமே வட அமெரிக்காவில் 2026 நடத்தப்படும் உலக கிண்ண போட்டிக்கு இயல்பாக முன்னேறும். இவ்வேளையில் உருகுவே அந்த பட்டியலில் 19 புள்ளிகளுடன் அர்ஜென்டினாவுக்கு அடுத்து 2ஆம் இடத்தை வகிக்கிறது. 2025 வரவு செலவு திட்டத்தில் மக்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்கள் அறிவிக்கப்பட்டன. வாழ்க்கை செலவின பளுவை குறைத்து மக்களின் வாழ்வை மேம்படுத்தும் அவர்களுக்கான உதவி திட்டங்கள் குறித்து manfaat.mof.gov.my அகப்பக்கம் வழி அறியலாம். மேலும் சமூக ஊடகங்கள் வாயிலாகவும் அவை குறித்து தெரிந்து கொள்ளலாம். ஞானக்குரல் வீட்டு நெறிப்பான் தொக்கு திற தோடூன் முளைநின மென்பு சுக்கிலன் தாதுக்களேழு தோல் உதிரம் சதை மூளை கொழுப்பு எலும்பு பாலுணர்வு மனிதன் என்ற ஓர் உருவத்திற்கு தேவையான 7 தாதுக்கள் அவை என வரையறுக்கிறார் அவ்வை. நிறைவடைகின்றன ஆர்த்தியம் தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.